ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26, 2020க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் 10 முக்கிய நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். ஸோ இந்த 10 நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி பார்த்தா நம்ம ஒரு நாளைக்கு 30 to 40 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம் பார்த்துட்டு வந்துருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். 6 மந்தில் கண்டிப்பாக நம்ம 5000 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதே இனஃப். அவன் வந்து பார்த்திங்கன்னா 25 கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை 50 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பெல் ஐக்கான் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று என்ன பண்ணோம் வரும். அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறையா பேர் கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஓகேவா? அதேமாதிரி இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோ லிங்க் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குரூப் 1 to 2A 4 VAO இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கண்டக்ட் பண்ணிட்டுக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் என்னுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஸோ இந்த நம்பர் ஓகே 9750088052. ஸோ இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய நேமை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பண்ணால் மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆர்டினரி மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். ஓகேவா? ஸோ நான் வாட்ஸ்அப் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து இந்த ஆட் பண்ணுறதுக்கோசரமே ஸ்டூடெண்ட்ஸை என்னோடய டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணுறதுக்கோசரமே தான் இந்த நான் வாட்ஸ்அப்பு நான் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பேன். ஸோ நார்மல் மெசேஜ்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஓகேவா? அதனால் நார்மல் மெசேஜ்னு நிறையா அனுப்பிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் எனக்கு வந்து இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. ரைட்டா? ஓகேவா? நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹிம் சுராஷா ஓகே அபியான் திட்டம். ஓகேவா? ஹிம் சுராஷா அபியான் திட்டம் அறிமுகம் செய்த மாநிலம். ஓகேவா? ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிம் சுராஷா அபியான் திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா COVID-19. ஓகேவா? ஸோ COVID-19 அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அண்டு சுகர். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழுநோய் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த தொழுநோய் இதை பற்றிய விழிப்புணர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வீடு வீடாக சென்று அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஹிம் சுரசா அபியான் திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை, ஓகேவா, பெண்கள் மேம்பாட்டுத்துறை, ஓகேவா, ஸோ பஞ்சாயத்து ராஜ், ஸோ இந்தமாரி பல குழுக்கள் உட்பட 8000 குழுக்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணி வீடு வீடாக சென்று என்ன பண்ண போகிறாங்க, இந்த COVID-19 ப்ரெஷர் சுகர் தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு என்ன பண்ண போகிறாங்க, மக்களுக்கு வீடு வீடாக சென்று சொல்ல போகிறாங்க. இந்த 8000 குழுக்கள் 8000த்துக்கும் மேற்பட்ட வெவ்வேறு குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இப்போ தயாராக இருக்கிறாங்க, இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஹிமாச்சல் பிரதேசில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். எந்த ரயில் நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் மகாதேவ மைலர், ஓகேவா, ஸோ அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ மைலரின் பெயர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சூட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவர் ரயில் நிலையத்திற்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹவேரி ரயில் நிலையம். ஓகேவா? ஸோ ஹவேரி ரயில் நிலையத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாதேவ மைலர் அப்படிங்கிற நம்ம சுதந்திர போராட்ட வீரர் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? கர்நாடகா ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவேரி அப்படிங்கிற ரயில் நிலையம் என்ன பண்ணிருக்கிறது இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கலந்துட்டார் அப்படின்னா தண்டி யாத்திரை. ஓகேவா? ஸோ தண்டி யாத்திரையில் தான் என்ன பண்ணிட்டார், கலந்துட்டார். நம்மளுக்கு தெரியும் 1930. ஓகேவா? ஸோ தண்டி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ
அதில் வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கிட்டார். ஸோ அதில் கலந்துக்கிறதுனால எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. காந்தி அடிகள் உட்பட எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. ரைட்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இவரையும் சேர்த்து என்ன பண்ணாங்க, இந்த மகாதேவ் மயிலரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, 6 மந்த் இவரை வந்து பார்த்திங்கன்னா ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ 6 மாதம் இவரை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அந்த தண்டி யாத்திரையினுடைய சுதந்திர போராட்ட வீரர் தான் இந்த மகாதேவ மயிலார். ஓகேவா. ஸோ இதை வந்து நினைவு கூறும் வகையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹவேரி ரயில் நிலையத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மகாதேவ மயிலரின் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கர்நாடக மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா சிபாரிசு செஞ்சாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. என்ன பண்ணிட்டாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இப்போ அதே சமயத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ மைசூர் மாநிலம், இன்றைக்கி வந்து கர்நாடகா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மாகாணம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த மைசூர் மாகாணத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவர். ஓகேவா. ஸோ மைசூரில் வந்து இவர் பிறந்தவர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நியாயபந்து செயலி. ஓகேவா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. நியாயபந்து செயலி எந்த அரசமைப்பு பிரிவின் கீழ் பயன்படுத்தலாம், அதாவது எந்த ஆர்டிகளின் கீழ். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 39A. ஓகேவா. ஸோ 39Aவுக்கு கீழே என்ன பண்ணலாம், இதை பயன்படுத்தலாம். ஓகேவா. ஸோ இந்த 39A அப்படிங்கிறது எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி. ஓகேவா. ஸோ டிபிஎஸ்பியில் வருது. ஓகேவா. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா. ஓகேவா. ஸோ இதுவும் கீழே தான் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா. அதாவது ஒவ்வொரு சட்டமும் கவர்மெண்ட் ஏற்றும்போது இந்த டிபிஎஸ்பி என்ன பண்ணணும், அவங்க மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த சட்டத்தை ஏற்றணும். ஓகேவா. ஸோ பார்லிமெண்ட்டில் ஒவ்வொரு சட்டமும் பார்லிமெண்ட் தான் சட்டம் ஏற்ற இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஏற்றும்போது இந்த டிபிஎஸ்பி மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டம் போடணும். ஓகேவா. ஸோ டிபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இந்த டிபிஎஸ்பி. ஓகேவா. அதுதான் இதை வச்சுட்டு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டம் போடுவாங்க. ஆனால் இதை வந்து நாம் போய் இன்கேஸ் இதை வந்து மிஸ் ஆகுதுன்னா நம்ம போய் கோர்ட்டில் போய் இதை கேஸ் போட்டு இதை வாங்க முடியாது. ஆனால் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம், கேஸ் போட்டு வாங்கிடலாம். பட் டிபிஎஸ்பி மறுக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ண முடியாது, போய் கேஸ் போட்டு வாங்க முடியாது. ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிகல் 39Aங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பியில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியது. ரைட்டா. மக்களுக்கு செய்ய வேண்டியது. இந்த நியாயபந்து செயலி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது அடிப்படையான மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீதி கிடைக்கணும். ஓகேவா. அடிப்படையான மக்களுக்கும் என்ன வேணும், நீதி கிடைக்கணும். ஓகேவா. அவங்களுக்கும் நீதி போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இந்த செயலி ஓப்பன் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியாயபந்து செயலி. இதை வந்து பார்த்திங்கன்னா 2019 பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். ஓகேவா. ரவிசங்கர் பிரசாத், நல்லா அவர் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ரவிசங்கர் பிரசாத் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2019 பிப்ரவரியில் என்ன பண்ணார், இந்த நியாயபந்து செயலியை ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா. ஓகே. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. அதே சமயத்தில் நம்மளுடைய சட்ட தினம். ஓகேவா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் 26 பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, நவம்பர் 26 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சட்ட தினம். ஓகேவா. நம்மளுக்கு நல்லா தெரியும், நவம்பர் 26 1949 நம்மளுடைய சட்டம், நம்மளுடைய அரசமைப்பு என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா. அரசியல் நிர்ணய சபையால் என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா. அது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்ட தினம். அதேமாரி நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா குடியரசு தினம். ரைட்டா. அதனால தான் இதை இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு. நவம்பர் 26 முன்னிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஸ்டினை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், திருநங்கைக்கான தேசிய இணையதளம். ஓகேவா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இவங்களை பற்றி ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. திருநங்கைக்கான டிரான்ஸ்ஜெண்டர் ஓகே தேசிய இணையதளம் எந்த நாடு அறிமுகம்னா, ஸோ இந்தியா தான். ஓகேவா. இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநங்கைக்கான தேசிய இணையதளம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாவர் சந்த். ஸோ இவர் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தாவர் சந்த் கெலாட். ஓகேவா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர். ஓகேவா. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவர் சந்த் கெலாட். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநங்கைகளுக்கான தேசிய இணையதளத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஓகேவா. ஸோ இதனால் இவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது திருநங்கைகளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ஏதாவது வந்து ஐடென்டி கார்டு வேணும். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஐடென்டி கார்டு வேணும், ஓட்டர் ஐடியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா
வேறு எந்த ப்ரூஃபோ ஓகேவா. ஸோ அந்தமாரி ஐடென்டி கார்டு சம்மந்தமான எந்த ப்ரூஃப் வேணாலும் சரி, ப்ளஸ் அதேமாரி எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் சரி ஓகேவா. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட், எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையதளம் மூலமாக என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணி நாட்டின் எந்த மூலையிலேருந்து வேணாலும் இந்த சர்டிஃபிகேட் அண்டு ஐடென்டி கார்டு என்ன பண்ணிக்கலாம், அவங்க வாங்கிக்கலாம். அப்படின்னு தான் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இணையதளத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த திருநங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஐடென்டி கார்டு வேணும்னாலும் சரி, அதேமாதிரி என்ன சர்டிஃபிகேட் வேணுனாலும் சரி, அவங்க என்ன பண்ணலாம், இந்த இணையதளம் மூலமாக அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஓகேவா. டிஜிட்டல் மூலமாக அதாவது டிஜிட்டலைசேஷன் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அதேமாதிரி இவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இது ஓகேவா. அப்போ இந்தியாவின் எந்த மூலையிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த நெட்டு மூலமாக இந்த இணையதளம் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படிங்கிற இந்த திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் யார், தாவர்சந்த் கெலாட் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபாயம் கிடையாது, அபயம் ஓகேவா. ஸோ இந்த கால் அடிச்சிருங்க, அபயம் மொபைல் பயன்பாடு ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பயன்பாடு எந்த மாநிலம் அறிமுகப்படுத்திருக்குது, அபயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆந்திரா ஓகேவா. ஸோ ஆந்திரா பிரதேஷ் தான் என்ன பார்த்திங்கன்னா இந்த அபயம் அப்படிங்கிற மொபைல் பயன்பாடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ ஆந்திராவுடைய சிஎம் நம்மளுக்கு தெரியும், ஜெகன் மோகன் ரெட்டி ஓகேவா. ஜெகன் மோகன் ரெட்டி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்திர பிரதேசனுடைய சிஎம் ஓகேவா. ஸோ OSR காங்கிரஸ் இவருடைய கட்சி பேர் ஓகேவா. ஸோ அதனால் அவர் ஜெயிச்சு இவர் என்ன பண்ணிட்டார், ஜெயிச்சு இவர் வந்து கட்சியினுடைய அதாவது ஆந்திராவுடைய சிஎம் ஆகிட்டார். இதுக்கு முன்னாடி ஓகே சந்திரபாபு நாயுடு தான் இருந்தார், அவர் என்ன ஆகிட்டார், தோத்துட்டார் ஓகேவா. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் இது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. வாய் இருக்க முடியாமல் எல்லாத்தையுமே சொல்லிடுறோம். சரி இருந்தாலும் அதை லேர்ன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அபயம் மொபைல் பயன்பாடு, இந்த அபயம் மொபைல் பயன்பாடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அண்டு டேக்ஸி, கார் டேக்ஸி இருக்குது பார்த்திங்களா, இதில் அதாவது ட்ராவல் பண்ணுற அந்த உமன் அண்டு சில்ட்ரன் ஓகேவா. உமன் அண்டு சில்ட்ரன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர காலங்களில் ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை ரைட்டாக போலீஸ்க்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு அந்த மொபைலில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துச்சுன்னா உடனடியாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், அதாவது இன்ஃபார்ம்னா ஃபோன் பேசி அளவு நான் ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன் சீக்கிரம் வந்து காப்பாற்றுக்குன்னு சொல்கிறது கிடையாது ரைட்டா. அந்த ஆப்பை அவங்க டச் பண்ணாவே அது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எச்சரிக்கை பண்ணியாக போய் அவங்கள வந்து அவங்க ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி அவங்கள சேவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த அபயம் மொபைல் பயன்பாடு ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அண்டு டாக்ஸியில் ரைட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில், ஸோ ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் துறைமுகம் இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 இந்த ஆட்டோக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆட்டோ அண்ட் டாக்ஸி என்ன பண்ணிட்டாங்க, 1000 விட்டுட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டோட ஜிபிஎஸ் பொருத்திருக்கிறாங்க ஓகேவா. இன்டர்நெட்டோட என்னது ஜிபிஎஸ் பொருத்திட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை டச் பண்ணோன்னே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அந்த ஒலி போகிறதுக்கோசரம் இந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க பொருத்தி அப்போ 1000 என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த விசாகப்பட்டினத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க விட்டுருக்குறாங்க ரைட்டா. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் 1.5 லட்சம் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட ஆட்டோக்களும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட ஆட்டோக்கள் அண்ட் டாக்ஸியும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் 1 லட்சம் ஜிபிஎஸ் மற்றும் இன்டர்நெட் பொருத்தப்பட்ட ஆட்டோக்களும் என்ன பண்ண போகிறாங்க, விட போகிறாங்க ஓகேவா. ஸோ எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விஜயவாடா அண்டு திருப்பதி, ஆந்திராவில் விஜயவாடா அண்டு திருப்பதி. ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ண போகிறாங்க, அங்கே விட போகிறாங்க ஓகேவா. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. குழந்தைகள் மற்றும் பெண்களை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு மொபைல் பயன்பாடு தான் இந்த அபயம். ஸோ ஆந்திராவுடைய சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி தான் இதை வந்து வெளியிட்டிருக்கிறாரு ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புலிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கியதற்காக விருது பெறும் காப்பகம் ஓகேவா. ஸோ புலிகளின் எண்ணிக்கை என்ன பண்ணிட்டாங்க, இரட்டிப்பாக்கியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலிகள் காப்பகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா பிலிபிட் புலிகள் காப்பகம் ஓகேவா. ஸோ பிலிபிட் புலிகள் காப்பகத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது கொடுத்துருக்குறாங்க. இந்த விருது பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா T×2 ஓகேவா. T×2 ஓகேவா. T ஃபார் டைகர் ஓகேவா. T ஃபார் டைகர்ஸ் டைம்ஸ் 2 ரைட்டா. இதுதான் இதுக்கான விளக்கம், டைகர்ஸ் டைம்ஸ் 2
ஓகேவா. அதான் T/2 இந்த விருது பேர் T/2ன்னு எடுத்துட்டாலும் சரி, டைகர்ஸ் ×2 அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 13 நாடு வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து டாப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிலிபிட்டுக்கு புலிகள் காப்பகம் தான் வந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா. ஸோ இவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2014 இந்த புலிகள் காப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25 புலி இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? 25 புலி இருந்துச்சு. இப்போ 2018 கணக்கு எடுக்கும்போது அங்கே எத்தனை பார்த்திங்கன்னா 35 புலி இருக்குது. எத்தனை? 35. 2 மடங்குலாம் இல்லை, 10 அதிகமாக இருக்குது. ஸோ 35 புலி தான் இருந்திருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரட்டை ஆகியதற்கு, ஓகேவா, இரட்டைப்பு ஆக்கியதற்கான விருது T/2 என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிலிபிட் புலிகள் காப்பகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வருங்க நூலக வார விழா மாதம். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூலக வாரம் அப்படின்னு விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மந்தில் தான் ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலக வார விழா என்ன பண்ணிட்டுருக்காங்க, கொண்டாடிட்டுருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பொது லைப்ரரி, அதாவது கவர்மெண்ட் லைப்ரரின்னு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியன் இருப்பாங்க. ரைட்டா. ஸோ நூலகர்னு சொல்லுவாங்க அவங்கள. அவர் இருப்பார் இல்லையா, அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா யார் சிறந்த சேவையை வந்து கொடுத்துருக்குறாங்களோ, ஓகேவா, அவங்கள பாராட்டி தான் என்ன அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. ஓகேவா. அந்த விருதுக்கு தான், அந்த விழாவுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பாராட்டி அந்த விருது கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ப்ளஸ் 5000. ஓகேவா. ஸோ 5000 செக் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது. ரைட்டா. இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நவம்பர் மாதத்துலையும் இந்த நூலக விழா வார விழா என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, கொண்டாடிட்டுருக்குறாங்க. ரைட்டா. அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 33 பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம், ஓகேவா, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, இந்த சிறந்த நூலகருக்கான விருதை என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், சிறந்த நூலகர்களுக்கான விருது பெற்றவர் யார் அப்படின்னு இருக்குது. இது வந்து கொஷின் தப்பு. ஓகேவா. விருது வந்து 33 பேருக்கு பெற்றிருக்கிறாங்க. ரைட்டா. அதுக்கு 5 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்ஏ வந்து பார்த்திங்கன்னா அவர் கையாலேயே கொடுத்துட்டாரு. ரைட்டா. இந்த சிறந்த நூலகர்களுக்கான விருதை யார் பேரில் தராங்க அப்படிங்கிறது, இதை கொஸ்டின் மாற்றிக்கோங்க. யார் பெயரில் தரப்படுகிறது, யாருடைய பெயரில் தரப்படுகிறது அப்படின்னு மாற்றிக்கோங்க இதை. ஓகேவா. அப்படின்னா நம்ம இந்திய நூலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற SR அரங்கநாதன். ஓகேவா. ஸோ அரங்கநாதன், வெறும் ரங்கநாதன் கிடையாது. ஓகேவா. அரங்கநாதன், SR அரங்கநாதன், பிரிண்ட் மிஸ்டேக் எழுதிக்கோங்க, அரங்கநாதன். ஓகேவா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நூலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ அவர் தான் SR அரங்கநாதன், அவர் பேர்லேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சிறந்த நூலகருக்கான விருதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதத்தில் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க, கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேவா. அதை பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உமங் செயலியில் அதிக பரிவர்த்தனைகளை மேற்கொண்ட EPFO அமைப்புக்கு வழங்கப்பட்ட விருது. ஓகேவா. உமங் செயலியில், ஓகேவா, என்ன விருதுனா பிளாட்டினம் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இந்த EPF, ஓகேவா, EPFO, ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு. இது என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லினா வருங்கால வைப்பு நிதி அமைப்பு. ஓகேவா. ஸோ வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டு வாங்குவாங்க. ரைட்டா. கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை வாங்குவாங்க. அந்த அமௌண்ட்டை ரைட்டா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வாங்கல, அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன், அதாவது பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பரிவர்த்தனை. ஓகேவா. அந்த பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா 25 லட்சம் பரிவர்த்தனை என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த உமங் செயலி. ஓகேவா. இந்த உமங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைபேசி செயலி தான். ஓகேவா. அலைபேசி செயலி தான் இது. இந்த உமங் செயலி வழியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த EPFO ரைட்டா. இப்போ என்னது 25 லட்சத்துக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த உமங் செயலி வழியாக வாங்கியிருக்கிறாங்க. ஓகே. உமங் செயலி வழியாக வாங்கியிருக்கிறாங்க. ரைட்டா. அதனால் அதை பாராட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த EPFOக்கு பிளாட்டினம் விருது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இந்த விருது அறிவிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய சட்டத்துறை அமைச்சரான ரவிசங்கர் பிரசாத். நான் முன்னே சொன்னேன், இன்றைக்கி தான் சொன்னேன், ரவிசங்கர் பிரசாத். ஓகேவா. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை
அறிவிச்சிருக்கிறார். இவங்களுக்கு வந்து இந்த விருது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது யாருன்னா மத்திய சட்டத்துறை மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஓகேவா இந்த ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த உமங் செயல் என்ன பார்த்திங்கன்னா அரசு சேவை ஓகேவா, அரசு சேவைகளை வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஜிட்டல் மூலமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செயலி ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உமங் செயலி. ரைட்டாக அரசு சேவைகளை மோஸ்ட்லி என்ன பண்ணணும், டிஜிட்டல் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உமங் ஆப்பு ஓகேவா. ஸோ இந்த ஆப் மூலமாக 2.5 லட்சம் பரிவர்த்தனை யார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, இந்த இபிஎஃப்ஓவான வருங்கால நிதி அமைப்பு ஓகேவா, வைப்பு நிதி அமைப்பு, வருங்கால வைப்பு நிதி அமைப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கு பிளாட்டினம் விருது போயிருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் டுடே லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தினம் ஓகேவா. அது அரசியலமைப்பு தினம்னாலும் சரி சட்ட தினம்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஓகேவா. கான்ஸ்டியூஷன் டே ஓகேவா. ஸோ நவம்பர் 26 ஓகேவா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேவா. அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 26, 1949 ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரைட்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சட்ட தினமாக நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம், கொண்டாட்டுக்கிறோம். சட்ட தினம் அல்லது அரசியலமைப்பு தினமாக என்ன பண்ணிட்டுக்கிறோம், நம்ம கொண்டாட்டுக்கிறோம். ஸோ நவம்பர் 26 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு தினம் அல்லது சட்ட தினம் ஓகேவா. அதே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய குடியரசு தினம் ஓகேவா. வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இது நடைமுறைக்கு வந்த நாள் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. மீண்டும் நான் நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.